புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள், ஜோதிடம், ஜாதகம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க, அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, வார வாரம் நம்ம திதிகள் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கு பார்க்க போற திதி சப்தமி திதி ஐயா. அதாவது 7வது திதி அப்படின்னு சொல்லுவாங்க. 7 அப்படின்னாலுமே ஒரு ஸ்பெஷல் அதுல இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஐயா. அவங்களுடைய அந்த நாள்ல பிறந்தவங்களுடைய சிறப்புகள் என்ன, அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள் என்ன, அவங்களுக்கான ஆதிகால பரிகாரங்கள் என்ன, கோவில்கள் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி. இப்போ நம்ம 7வது திதியை பார்க்குறோம். இந்த திதிகள் பார்த்திங்கன்னா பௌர்ணமியிலிருந்து 15 திதியும், அமாவாசையத்திலிருந்து 15 திதியும், மொத்தம் வளர்புறையில் 15 திதிகளும், தேய்புறையில் பிறந்தவர்களுக்கு 15 திதிகளும். இதுக்குரிய திதியில் வளர்புறையில் பிறந்திருந்தாலும் தேய்புறையில் பிறந்திருந்தாலும் இந்த சப்தமி திதியுடைய ரகசியம் என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்தமி அப்படின்னா 7. இந்த சப்தமிங்கிறது 7 எப்படி வந்துச்சு? இந்த 7ங்கிறது பாருங்கள், கிழமைகள் 7, சப்த சுரங்கள் 7, சப்த ரிஷிகள் 7, வானவில் 7, சரிகம பதனிசா 7, சப்த கன்னிமார்கள் 7. அப்போ 7 அந்த காலத்தில் முன்னோர்கள் ஏன் வச்சாங்கன்னா, முறையான கல்யாணம் பண்ணி முறையான அங்கீகாரம் பெற்று இந்த பூமியில் முறையாக வாழ்கிறதுக்கு 15 திதியில் 7வது திதி சப்தமி திதியை தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் திருமணத்துக்காக அந்த திதியை ஒதுக்கியிருக்காங்க. அதனால தான் கல்யாணம் எத்தனாம் இடம்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். அப்போ 7ங்கிறது திதியில் பார்த்தீங்கன்னா 7வது திதி சப்தமி. இந்த பாருங்கள், கல்யாணம் 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் திருமண தடை இருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திருமண தடை இருந்துச்சுன்னா ஆதி காலத்தில் சில பரிகாரங்கள் பண்ணுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே மறவச்சு போச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆதி காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பகுதி வாழ்க்கை மறந்துட்டாங்க. இப்போ மேச ராசியிலிருந்து 7வது ராசி எந்த வீடு வரும்னு நீங்களே சொல்லுங்கள். மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6, துலாம்னா 7. அப்போ கல்யாணம் ஏன் 7ஆம் பாவம்னு வச்சாங்க? திருமண வாழ்க்கைன்னு வச்சாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய இடம் துலா ராசியில் தான் ஆண் பெண் சேரக்கூடிய இடம். அதனால தான் அந்த காலத்தில் துலா ராசியில் சித்திரை நட்சத்திரம் இருக்குது, சுவாதி நட்சத்திரம் இருக்குது, விசாக நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரமும் துலா ராசிக்குள்ளே இருக்குது. இதில் பாருங்கள், அந்த திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா 7 தலைமுறைக்கு நான் திதி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறது தான் சப்தமி திதி. 3 21 தலைமுறை. அப்போ 7 ஜென்மம், 7 எல்லாமே 7 வருதுங்களா? எல்லாமே ரகசியத்தை எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னா முன்னோர்கள் துலா ராசிக்களை தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இப்போ இந்த சப்தமி தேதியில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா இதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் எல்லார் வீட்லேயும் செய்யுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடிய தெராசு கையில் பிடிச்சு, தெராசு ஒரு கல்லில் வச்சு, இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் வச்சு விற்று தெராசு வச்சுருப்பாங்க. இந்த தெராசு ஏன் துலா ராசியில் வச்சாங்கன்னா, நீதி தேவதை உடைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தெராசு வச்சுருப்பாங்க. அந்த கண்ணை கட்டி அந்த தெராசை வச்சுருப்பாங்க. அண்ணன்னு பார்க்காத, தம்பின்னு பார்க்காத, சித்தப்பான்னு பார்க்காத, பெரியப்பான்னு பார்க்காத, நியாயம் இருந்தால் நியாயமாக தான் சொல்லணுங்கிறதுக்காக நீதி தேவதை தெராசு, அது என்றைக்கும் பொய் சொல்லாதுன்னு அந்த காலத்தில் தெராசை லோகோவை வச்சுருக்காங்க. நீங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்க யாராவது கன்னி பெண்கள், கன்னி பசங்க யாராவது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தெராசு படிக்கல் வீட்டில் வாங்கி அதை ஒரு பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு அதுக்கு பூஜை போட்டு சாமி கும்பிட்டு
ஒரு கயிறை பூஜை ரூமில் மேலேருந்து ஒரு சின்ன கயிறை கட்டி அந்த தெராசை தொங்க விட்டு அந்த தெராசில் ஒரு நல்லெண்ணெயை ஊற்றி திரியை போட்டு ஒரு இதில் ஒரு 5 தீபம், இதில் ஒரு 5 தீபம், குத்து விளக்கு மாதிரி அதுலேயே திரியை போட்டு துலா விளக்குன்னு சொல்லி துலா ராசியில் துலா பாரம் நம்மளுடைய கர்மாலாம் இறங்கி அந்த வீட்டில் வந்து துலா ராசியில் சூரியன் நீசமாக இருக்கிறனால சூரியன் என்பது அக்னி, அந்த சூரியனை நீங்கள் சுடர் விட்டு எரிய விடுற மாதிரி துலாம்ங்கிறது தெராசில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டிங்கன்னா அந்த வீட்டில் 7 மாதத்துக்குள்ளே கல்யாணம் கூடிடும். இது சப்தம தேதியில் பிறந்தவங்க மட்டும்தான் செய்யணுங்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் கல்யாணம் நடக்கலையோ அவங்களும் கூட இந்த ஆதிகால பரிகாரத்தை செய்யலாம். அதனால தான் துலா ராசியில் சூரியன் நீசமாக இருக்கார். அந்த சூரியன் அந்த வீட்டில் நீசமாக இருக்கிறத அதை அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா அந்த 7ஆம் பாவம் நமக்கு வந்து சுடர் விட்டு எரியும். ஐயா, குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். இந்த விளக்கை வந்து இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு ஏற்றணும் அப்படின்னு இருக்கா? எந்தெந்த நாட்களுக்கு ஏற்றலாம், எவ்வளவு நாள் ஏற்றணும் ஐயா? அதாவது கரெக்டாக அம்மா வந்து ஒரு சரியான கேள்வி கேட்டாங்க. நம்மளுடைய நாட்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரம் வெள்ளிக்கிழமை, துலாம் என்பது சுக்கரனோட வீடு, சுக்கரன் என்பது வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரு 7 வாரமோ அல்லது 7 மாதத்தில் அப்படியே 7 4 28. அப்போ இந்த மாதிரி ஒரு 7 மாதத்துக்கு அந்த விளக்கை மட்டும் வாரம் நீங்கள் தீபம் போடலாம். மற்ற நேரத்தில் அந்த தெராசு வந்து நம்ம சும்மா இருக்கிறனால அந்த விளக்கில் எப்போவுமே ஒரே ஒரு தீபம் போட்டு விளக்கில் எரியிற மாதிரி வீட்டில் துலா விளக்கில் எப்போவுமே ஒரு தீபம் போட்டு அந்த தெராசில் ஒரு தீபம், இன்னொரு தெராசில் தீபம். இது ஆண் தீபம், இது பெண் தீபம், இது ஆண் தட்டு, இது பெண் தட்டு. அதனால தான் 2ஐயும் சேர்த்துறக்காக தான் 2ஐயும் ஒரே சங்கிலியில் கோர்த்து 2 ஒரு பிடியாக வச்சுருக்கறனால நேர்மையாக நியாயமாக நீதியாக இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகார கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் துலா விளக்கில் தீபம் போட்டால் அந்த வீட்டில் கூடாத திருமண காரியம் கூடும். அப்போ அந்த வீட்டில் தான் சனி உச்சம், துலா ராசியில் தான் சனி உச்சம். சனி என்பது யார்? சனியுடைய தானியம் என்ன? எள்ளை புழிஞ்சோம்னா நல்லெண்ணெய். அதனால் நல்லெண்ணெய் தீபம் போட்டு சூரியனுடைய மகன்தான் சனி. அப்போ சூரியனும் சனியும் அங்கே சேர்க்கை இருக்கிறனால அப்பாவுடைய கடமை முடிச்சு வைக்கிறதுக்கு பெத்த பிள்ளைகளுடைய கல்யாணம் நடக்கணும். அப்போ இந்த இடத்துல துலா ராசியில் விளக்கு போட்டால் அந்த குடும்பத்தில் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். இது வரைக்கும் இந்த உலகத்தில் மண் விளக்கில் தீபம் போட்டிருக்கிறீங்க, வெள்ளி விளக்கில் தீபம் போட்டிருக்கிறீங்க, தங்க விளக்குலையும் கூட தீபம் போட்டிருக்கிறீங்க, பச்சரிசி மாவுலையும் கூட விளக்கில் மாவு விளக்கு போட்டிருக்கிறீங்க, மாவு விளக்கு ஏற்றிருக்கீங்க. இது வரைக்கும் காலச்சக்கரத்துக்கு துலா ராசி வந்து 2 தட்டுலையும் அந்த குழி செஞ்சு வச்சுருக்கிறதுலையே நல்லெண்ணெய் ஊற்றி திரிய போட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமையிலேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த வீடு சுமிச்சமடையும். சப்தமி தீதியில் பிறந்தவங்களுடைய தோஷமும் நிவர்த்தியாகும், உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஐயா. அது எதுக்குன்னு ஏதாவது மெட்டல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க? அதாவது தராசு அப்படிங்கிறது வந்து ஒரு இரும்பில் தான் இருக்கும், பரவாயில்லைங்களா? ஆமாங்க. சனி அங்கே உச்சமாக இருக்கிறனால சனியோட மூலிகையும் சனியோட உலோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா இரும்பு தான். ஆதி காலத்துலேருந்து இரும்பில் தான் அதை செஞ்சாங்க. இரும்பு தான் சனி. நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்கு இரும்புங்கிறது சனி. எள்ளு தீபம்ங்கிறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் தீபம் அந்த காலத்தில் முன்னோர்கள் எதுக்காக ஏற்றுனாங்க அப்படின்னா நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்கு சனியோட ஆதிக்கம் தான் அந்த ஜாதகத்தில். அதனால துலா ராசியில் சனி உச்சமாக வச்சு துலாம்ங்கிற தெராசி இரும்பாக வச்சு ஆதி காலத்திலேயே அந்த லோகோவை முன்னோர்கள் காமிச்சு கொடுத்துட்டாங்க. அதை பிரித்து ஜோதிடத்தில் மக்களுக்கு நம்ம தெளிவாக கொடுக்கணும், அதுதான் மெயின். இப்போ இனி பாருங்கள், எல்லா மக்களும் துலா விளக்கு போடுவீங்க, துலா பாரம் நம்மளுக்கு குறைஞ்சிரும். ஒரு வீட்டில் வந்து கூட்டு திசை நடக்குது, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இந்த குழந்தை பிறந்து அப்பாவுக்கு சரியில்லைன்னு சொன்னால் இந்த குழந்தைக்கு போய் தத்து கொடுக்குறாங்க. எப்படி தத்து கொடுக்குறாங்க? துலாபாரம்ங்கிறது ஒரு தெராசில் வந்து குழந்தையும் இன்னொரு தெராசில் பொருளை வச்சு கோயிலை 3 முறை சுற்றி வந்து இன்னாருடைய குழந்தையை நான் கடவுளுக்கே தத்து கொடுத்து சிறிது நேரம் கழித்து நானே பெற்றுக்கொள்கிறேன்னு துலாபாரம் கொடுத்து வாங்குறீங்க. அப்போ அந்த இடத்துல கருமாவே குறையும் போது ஏன் இந்த விளக்கு போட்டால் கருமா குறையாது? நிச்சயமாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஐயா, நேயர்கிட்ட பேசலாம். சரிங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்க வந்து கலவை வட்டத்திலிருந்து பேசுறோம் மேடம். நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? என்னோட மகனுக்கு மேடம். உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. ராசி கடக ராசி மேடம். லக்னம் துலா லக்னம். நட்சத்திரம் வந்து பூசம். ஓகே, பூச நட்சத்திரம். கல்யாணம் வந்து லேட் ஆயிட்டே போகுது மேடம். கண்டிப்பாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும்னு ஆசை, ஆனா லைன் கிடைக்கல ஐயா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷங்க. அதாவது
பூச நட்சத்திரம் கடகராசி துலா லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கார். அப்போது இந்த கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கர்மாவை எல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு தான் பூச நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. நம்ம ஒரு காலத்தில் சொல்லியிருக்கோம், முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு நீங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டால் உங்கள் கர்மா குறையுன்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், அதாவது கருப்பணசாமின்னு சொல்லுவாங்க, கிராமங்களில் கருப்பராயன்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பணசாமிக்கு ஒரு அபிஷேகம் ஒன்று பண்ணணும். பாருங்கள், நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர், விநாயகர், சரஸ்வதி, லட்சுமி இந்த மாதிரி சைவ தெய்வங்களுக்கெல்லாம் விளக்கு போட்டு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எல்லை கருப்பன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஊர் எல்லையை காவல் காக்கிறதே கருப்பணசாமி தான். அப்போ நம்மளையே காக்கிறதும் கருப்பணசாமி தான். அப்போ இந்த மாதிரி சில தெய்வங்களை எல்லாம் கிராம தெய்வங்களை எல்லாமே கொஞ்சம் விட்டுட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூச நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா எல்லை கருப்பணசாமின்னு இருக்கும். அந்த சாமிக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு 9 விதமான அபிஷேகங்கள் செய்து அந்த தீர்த்தத்தை வாங்கி வீடு பூரா தெளிச்சுட்டு அந்த குழந்தை குளிக்க வைங்க அந்த தீர்த்தத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு திருமணம் நடக்க அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கு. நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, இப்போதான் சொன்னீங்க அந்த துலா லக்னம்காரங்க தான் அது அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்களும் அந்த விளக்கு அந்த சகனம் நிமித்தம் கரெக்டாக வருது இல்லைங்களா? துலா விளக்குங்கும் போது துலா லக்னம் திருமணம் குறித்தே சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி அதே வருதுங்க. அந்த துலா விளக்கே அவங்க தெய்வம் போட்டுட்டுங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்துமா பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்கோசங்க. அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. அவர் பேர் சம்பத்குமார். அவர் ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி, மிதுன லக்கணங்க. என்ன கேள்விமா? கடன் பிரச்சனையா இருக்குங்க. இடம் மாறலாமா? வீட்டு இடம் மாறலாமா? கண்டிப்பாமா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. அதாவது கடன். ஆமாங்க. பாருங்க, பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம்னா குருவுடைய நட்சத்திரம். குருன்னா குழந்தை. அதுலேயும் கூட குழந்தை சத்தம் சகனமாக காமிக்குது பாருங்கள். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் இல்லைங்களா? ஆமாம். குருன்னா குழந்தை. அவங்களோட லைவில் வரும்போது அந்த குழந்தையும் தெய்வம் ஒன்றும்பாங்க. அந்த குழந்தை சத்தம் சேர்ந்து கேட்குதா இல்லைங்களா? ஆமாம். அப்போது எப்போவுமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து கடன் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குதுங்க. கடன் வாங்கினவர் திருப்பதி வெங்கடாஜலபதி, கடன் கொடுத்தவர் பூரட்டாதி குபேரன். அப்போ குபேரனுடைய கோவிலுக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கும் ஒரே மாதத்துக்குள்ளே இவங்க 2 கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கடன் தீரும். பாருங்கள், கடன் கொடுத்தவர் குபேரன், கடன் வாங்கினவர் திருப்பதி வெங்கடாஜலபதி. அப்போ குபேரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் அவர் குபேரனுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்திருக்கார். அப்போ குபேரனுடைய சாமியும் இந்த திருப்பதி வெங்கடாஜலபதிக்கும் விளக்கு போட்டு ஒரே மாதத்துக்குள்ளே 30 நாளுக்குள்ளே அந்த காரியத்தை முடிக்கணும். சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாயம்பட்டு வரணும். இதில் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால யாராவது உங்கள் வாழ்ந்த மகான்கள் யாராவது இருந்தாலோ இல்லை ஜீவசமாதி கோயிலுக்கு போயிட்டு பெரியவங்களுடைய காலுக்கு பாத பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு இந்த கடன் தீரடும், இதனால் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி மனசார நீங்கள் ஒரு கும்பிட்டு இந்த குபேரனுடைய கோவில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எந்த குபேர கோயில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிறனால 16 விளக்கு தீபம். திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய கோயில் நீங்கள் திருப்பதி தான் போகணுங்கிறதுல வெங்கடாஜலபதி எங்கே இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போய் இந்த கடன் தீரணும்னு சொல்லி இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கடன் அப்படியே குறைய ஆரம்பித்து வீட்டில் நிம்மதிய சந்தோஷம் நிறைவாக கிடைக்கும். நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ, கரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க? பையனோட கல்யாணத்துக்காக கேட்குறேன் மேடம். கண்டிப்பாம்மா. அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. 12/1995 மேடம். சரி. காலையில் 9:27 பிறந்தாரு. ஓகே. ராசி ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோகிணி, லக்னம் மகர லக்னம். ஓகேம்மா, நீங்கள் ஐயா கிட்ட பேசுங்கம்மா. திருமணத்துக்காக. அம்மா வணக்கங்க. 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 அதாவது பாருங்கள், ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. இதில் கல்யாணம் நடக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரோகிணி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா ஒரு ஆதிகால பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். என்னென்னா, சிவன் கோயிலில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே கோமாதாவை குளிக்க வச்சு, பசுமாடை குளிக்க வச்சு
சாமியுடைய கோவிலுக்கு எதுக்கால நிறுத்தி கோமாதாவுக்கு திருநூறு சந்தனம் பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு அகத்திக்கீரை வாழைப்பழமெல்லாம் கொடுத்து கோமாதாவுக்கு முதல் பூஜை பண்ணிட்டு தான் சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க. இந்த பூஜையில் நீங்கள் மூணு தடவை ரோகிணி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் போய் பசுமாடு கிட்ட போய் நின்று நம்ம நந்தி காதில் போய் சொல்கிற மாதிரி கோமாதாவே பசுமாடு நிற்கும். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய பசுமாடு காதிலே போய் எனக்கு கல்யாணம் நடக்குன்னு சொல்லி நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்குமா. இது திருமலைப்பாடி நந்தீஸ்வர கோயிலில் இது நடக்குது. திருமலைப்பாடி நந்தீஸ்வரன்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நந்திக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கோயில் அதுதான். அந்த கோயிலுக்கு இவர் அழைச்சிட்டு போங்க. கோமாதா பூஜையை 3 ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அதனால் ரோகிணி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் அவங்களுக்கு கோமாதாவை பசுமாட்டை 19 முறை சுற்றணும். அந்த 19 கூட்டினீங்கன்னா 9 1 10. 10 என்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாயுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு 10 மாதம் ஒரு குழந்தை வெளியில் வரக்கு டைம். அந்த 10 மாதம் வெளியில் வந்துருச்சுன்னா அந்த குழந்தையுடைய அங்கீகாரத்துக்கு தாயிங்கிற ஒரு பட்டம் கிடச்சிரும். அப்போ தாயிங்கிற பட்டம் கிடச்சிருச்சுன்னா சூரியனா அப்பா, சந்திரனா அம்மா. அப்போ அம்மாவுடைய திசை சந்திரன் திசை 10 வருஷம். குழந்தை வயிற்றுலேருந்து வெளியே வர்றது 10 மாதம். அப்போ 19 முறை சுற்றுனீங்கன்னா 10ஆம் இடம் என்பது கர்மா. உங்களுக்கு அன்னையோட தீர்ந்து உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்குது. நன்றிங்கம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் சேலம் மாவட்டம் வனவாசிங்க. நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? பையன் பேர்ல கேட்கலான்னு. உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லுங்க சார். வயது 26ங்க. லக்னம் தனுசு லக்னம். அப்புறம் ராசி பூச நட்சத்திரம், ராசி கடகராசி. ஓகே சார். என்ன கேள்வி சார்? சார், படிப்பு சம்பந்தப்பட்டது மேல் போஸ்ட் போறதுக்கு. கண்டிப்பா நீங்க ஐயா கிட்ட பேசுங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. டிவியோட சத்தத்தை குறைச்சிக்கோங்க சார். குறைச்சிட்டு நீங்கள் இங்கே பார்த்து பேசுனீங்கன்னா தெளிவாக கேட்கலாம். ஐயா வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது குழந்தையுடைய படிப்பை பற்றி கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும். நம்ம சமுதாயத்தில் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ண சொல்கிறீங்க. டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு பேசலாம். ஆமாம், சொல்லுங்கம்மா. டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கேட்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைக்கும். பேசுங்க ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். அதாவது சொல்லுங்க ஐயா. வாழ்க்கையில் ஒரு தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லைனை இது பண்ணுறீங்க. நம்ம பேசுகிறதுக்கு ஒரு சில கரெக்ஷன், அதாவது வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு லைன் கிடச்சிருச்சு அப்படின்னா நாம் எப்போவுமே டிவியை பார்க்குறோம். அதனால் அந்த டிவி விட்டுட்டு நம்மளோட குரலை கேட்டு நீங்கள் சில பலன் எல்லா மக்களுக்கும் போகும் இல்லையா? இப்போ குழந்தைக்கு நீங்கள் படிப்பை பற்றி கேட்டுக்கிறீங்க. பூச நட்சத்திரம் கடக ராசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. கல்வி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஆதிகால பரிகாரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு +2 நல்ல மார்க் எடுக்கணும். இல்லை ஒரு 10th படிக்கிறாங்க, அவங்க நல்லா மார்க் எடுக்கணும். இல்லை குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்டு தேர்ட் எல்லாம் படிக்கிறாங்க, அதுக்கு நல்ல மார்க் எடுக்கணும். குழந்தைக்கு நல்ல ஞானம் வீட்டில் தெளிவாக இருக்கணும். நம்மளோட முன்னோர்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் கிடைக்கணும். அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. தர்ப்பப்பில் பாய், தர்ப்பப்புல்லில் பாய். தர்ப்பப்புல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது ஒரு கோவிலில் கிராணம் வந்துச்சுன்னா தர்ப்பப்பில்லை போட்டு சாமியை மூடி வைப்பாங்க, கொடிக்கம்பத்தில் கட்டுவாங்க. அது தர்ப்பப்பில்லுன்னு இருக்கும். நாட்டு மருந்து கடையில் தர்ப்பப்புல்லு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த தர்ப்பப்பில்லில் பாய் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு 2க்கு 2 பாய் மாதிரி செஞ்சு எல்லா குழந்தைகளுமே தர்ப்பப்புல்லில் உட்கார வச்சு அந்த குழந்தையை படிக்க வச்சிங்கன்னா அந்த குழந்தை ஞானம் அதிகமாகி இந்த உலகத்தில் சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கு வீட்டுக்கும் படிப்பு நல்லாயிருக்கும். தர்ப்பப்புல்லு பாயில் உட்கார வைங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் எல்லாமே தர்ப்பப்புல்லில் பாயில் உட்காந்து பேசுவாங்க. ஏன்னா தர்ப்பப்புல்லு கேது. கேது என்பது ஞானகாரகன். இந்த ஞானம் அதிகமாக நம்மளுடைய வீட்டில் நல்ல அறிவோடு பேசணும், ஞானத்தோடு பேசணும், நாணயமாக பேசணும்னா இந்த தர்ப்பப்புல்லில் யார் வேணாலும் உட்காரலாங்க. ஏன்னு கேட்டால் கல் நீங்கள் மேலே வீசுனீங்கன்னா 1 செகண்டில் கல் கீழே விழுந்துருது. எதனால்? புவியீர்ப்பு சக்தி அதிகமாக கீழே இருக்கிறனால. அப்போ நம்மளோட உடம்பை நம்ம கீழே உட்கார வச்சிட்டிங்கன்னா நம்மளோட சக்தி எல்லாம் இந்த பூமி ஃபுல்லாக இழுத்துக்கும். அதனால தான் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு மணப்பாயில் உட்காருவாங்க, ஒரு மணப்பலகையில் உட்காருவாங்க, கடைசிக்கு ஒரு பாய் போடுவாங்க. எதுவும் இல்லைன்னா 2 தர்ப்பப்பிள்ளையாவது கீழே போட்டு உட்காந்து
அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. எதனால்? நம்ம சக்தியோடு நம்ம சில மந்திரங்களை வந்து உபதேசம் செய்யும்போது புவியீர்ப்பு சக்தியோட பவர் நம்மளோட உடம்புலேருந்து பூமி இழுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் கீழே வெறும் நிலத்தில் உட்கார்ந்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியும் ஒவ்வொரு பாயிண்டாக குறையும். அதனால தான் முன்னோர்கள் எல்லாருமே மணப்பலகையில் மணப்பாயில் உட்கார்ந்தாங்க. இது தெரியாமல் நிறைய பேர்த்துகளுக்கு சாதாரணமாக கீழே உட்காந்துருப்பாங்க. அதனால் சித்தர்கள் எல்லாம் தியானம் பண்ணும்போது தர்ப்பப்புல்லெல்லாம் அறுத்துட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பாய் செஞ்சு அந்த பாய்க்கு வந்து நல்ல ஒரு காப்பு கட்டி அந்த காலையில் எழுந்திரிச்சு அந்த வேதாத்திரி மகரிஷியோட எப்படி மந்திரங்கள் இருக்குது, அருட்பேராற்றால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவாய் அமையுமாக. அருட்பேராற்றால் கருணையினால் உடல் நலம், நீல ஆயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். மெஞ்ஞானம் 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 அப்படின்னு என்னங்க? மெய் என்பது உண்மை, அது ஞானமாக இருக்கணுமா? அவங்கெல்லாம் உட்கார்ந்து இன்றைக்கி வேதாத்திரி மகரிஷி மாதிரி இருந்து மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அவங்கெல்லாம் தர்ப்பப்புல் பாயில் உட்கார்ந்து தான் வேதாத்திரி மகரிஷி எல்லாம் இன்றைக்கி உலகத்தில் ஒரு யோகியாகவும் மகானாகவும் இன்றைக்கி இருக்காங்க. அது மாதிரி எல்லா குழந்தைகளும் தர்ப்பப்புல்லில் உட்கார்ந்து பாடம் படித்தால் அந்த கல்வி கலைவாணி சரஸ்வதி நாவலை உட்கார்ந்து எந்த புக் எடுக்கிறீங்களோ இத்தனாம் பக்கம் இதை படித்தங்கிற ஞானம் உங்களுக்கு இருக்கும். இவங்க இந்த நேரத்தில் கல்வி பற்றி இந்த லைவு கிடைச்சதுனால எல்லா மக்களுக்கும் இந்த கல்வி சரஸ்வதி இன்றைக்கி உலகம் பூரா தர்ப்பப்புல் பாயில் உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நன்றிங்கம்மா. அருமை ஐயா. அதாவது இதை பற்றி நம்ம பேசணும்னே நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பிரபஞ்சம் நம்மளோடவே கனெக்டாகவே இருக்குதுங்க. உண்மை ஐயா. அதாவது அந்த காலத்தில் அதை வந்து தடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உட்கார்ற அந்த அதாவது ஓலைப்பாய்ங்க, ஓலைப்பாயில் செய்வாங்க. பச்சை தடுக்கு தென்னம்புல்லை, அதாவது தென்னை மரத்துலேருந்து தடுக்கு செஞ்சு தென்னை மர தடுக்கில் உட்காருவாங்க. அதாவது பனையோலையில் தடுக்கு செஞ்சு உட்காருவாங்க. ரொம்ப ஞானிகள் எல்லாருமே தர்ப்பப்புல்லில் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு கலசம் 2 கலசம் வச்சு 3 கலசம் 5 கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தர்ப்பப்புல் வச்சுருப்பாங்க. ஏன்? தீய சக்திகள் எல்லாம் அந்த கலசத்தில் வந்து உட்கார்ந்து அந்த சக்தியை கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தர்ப்பப்புல் தான் காவலாளி. அதனால் அதை வச்சுருக்காங்க. அருமை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். ரமேஷ்குமாருங்க மேடம். நல்லது சார். எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? உடுமலைப்பேட்டையில் இருந்தேங்க. ஓகே சார். யாருக்காக சார் கேட்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம், திருமணத்துக்கு. உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். ரமேஷ்குமார், 34 வயசுங்க. மிதுன ராசி, புனர்பூசணம், மிதுன லக்னம் மேடம். ஓகே சார். திருமணம் குறித்து இல்லைங்களா? நீங்கள் ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். அதாவது புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்கணங்களா ஐயா? மிதுன லக்னம். மிதுன லக்னங்க. அதான் மிதுன லக்கணங்களா? மிதுன ராசி, மிதுன லக்னம். ஓகே. மிதுன லக்கணம், மிதுன ராசி. பாருங்கள், எப்போவுமே லக்னமும் ராசியும் ஒரே வீட்டில் பிறந்தால் அவங்களுடைய முகம் ஒரு வட்டமான முகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சந்திரன நிலா, அந்த சந்திரன நிலா வட்டமாக இருக்குது. அவங்களுடைய ஃபேஸ் முகம் வந்து புட்டுக்கண்ணமாக இருக்கும். அவங்க வட்ட வடிவமான ஒரு முகமாக இருப்பாங்க. தெய்வ அம்சம் பொருந்தினவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே ஒரு லக்கணம் ஒரு ராசி ஒரே வீட்டில் கிடச்சிருச்சுன்னா அது போன ஜென்மத்தில் அவங்க தவம் இருந்து அந்த லக்கண ராசி இடம் பிடிச்ச மாதிரி தான். இப்படி மிதுன லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தால் அறிவு பிறந்த இடம் மிதுனம், அறிவை உற்பத்தி பண்ண இடம் இது. பாருங்கள், மிதுன ராசி மிதுன லக்கணக்கார வீட்டுக்கு காலையில் பூனை நம்ம வீட்டுக்கு வந்து நிற்கும். அந்த பூனை வந்து நம்ம வீட்டவே பார்த்துட்ருக்கோம். யாரோ வீட்டில் பூனை வளர்த்துவாங்க, நம்ம வீட்டை வந்து குட்டி போடும். இதை நீங்கள் கேட்டு பாருங்கள், உலகம் அறிஞ்ச உண்மையாக இருக்குது. ஏன் அப்படி? மிதுனம் வந்து புனர்பூசம் பூனை வீடு, அதனால் நம்ம வீடு இல்லை, அது பூனை வீடு. அதனால் அந்த வீட்டுக்குள்ளே அது வரும். எப்போவுமே ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசியில் யார் இந்த உலகத்தில் படிச்சிருந்தாலும், மிதுன லக்கணத்தில் படிச்சிருந்தாலும், ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா தான் உங்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பேன், இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்களான்னு ஓனர் கேட்டால் நீங்கள் டக்குன்னு உள்ளே பூந்துருங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் ஆயிரும். எப்படி? பூனைக்கு ஜன்னல் தான் வீடு வழி, இத்தினூண்டு வீட்டுக்குள்ளே அது உள்ளே பூந்துருச்சுன்னா வீட்டவே ஆராயுது. இந்த சக்தி யாருக்கு இருக்குன்னா மிதுன ராசி மிதுன லக்கணக்காருக்கு உண்டு. அதனால் விவரம் மறிஞ்சு ஏமாந்து எனக்கு நான் படிச்சுக்கிறேங்க, படித்த சம்பளம் எனக்கு கொடுக்கல, அதனால் நான் வெளியில் வந்துட்டேன்னு நீங்கள் போகாமல் கிடைச்ச சம்பளத்தை வாங்கிட்டு 3 மாதத்தில் உங்களுடைய அன்பு ஆதரவுக்கு ஓனரே முன்னாடி இடம் கொடுப்பார். இந்த சக்தி எங்கே இருக்குன்னா மிதுனத்தில் இருக்குது. அதனால் புனர்பூச நட்சத்திரத்தில் திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னா திருச்சி மாவட்டத்தில் திருச்சியில் ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்குள்ளே ஆண்டாள் சன்னதிக்கு பக்கத்தில் கோதண்ட ராமர்னு ஒருத்தர் இருக்கார். அதுதான் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி ராமர்.
அந்த கோதண்டராமர் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு முறை சாமி கும்பிட்டு வாங்க, உங்களுக்கு திருமணம் நடக்கும். நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி சார். ஐயா, இது வரைக்கும் அதாவது ஆதிகால பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புக்கில் இருக்கிற எல்லா பரிகாரங்களுமே இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து 1 2 அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சோற்று பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாகவும் இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஐயா, இந்த புத்தகம் குறித்தும் உங்களை எப்படி மீட் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்தும் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம்னு அப்படி சொல்லுவாங்க. ஒரு பாலில் வந்து ஒரு பால் நிறையா இருந்தாலும் ஒரு சொட்டு விஷம் வந்தால் பால் பூரா விஷம்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷத்தை வந்து முறியடிக்கிறதுக்கு தான் ஒரு பானை நிறையா ஒரு தண்ணியை ஊற்றி வச்சு சாமியோட கோயில் தீர்த்தத்தை ஒரு சொட்டு பானையில் ஊற்றுனீங்கன்னா அந்த பானை பூரா தீர்த்தமாக மாறிடுங்கிறது இந்த ஆதிகால பரிகார புத்தகங்க. அதனால் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதுனதுக்கப்புறம் எல்லா மக்களுக்கும் இது வீடு வீடாக போகுது. இதுதான் ஒரு பெரிய நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. இந்த ஆதிகால பரிகாரம் அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்த்துக்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் ப்ரெஸ் இல்லாத காலத்தில், அச்சு இல்லாத காலத்தில் பழமொழியை சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அது அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கோம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது. கீழே போயிட்டு கிளம்பர் கால் பண்ணினா 2 நாள் உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னங்கள் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே இந்த ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். மற்றபடி நம்ம ஆலய வழிபாடுகளுக்கெல்லாம் நிறையா கோவில்களுக்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறோம். இது இல்லாமல் நம்ம வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த வள்ளுவர் வாக்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பதிவுகள் எல்லாம் அந்த முன்னோர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் அதில் கொடுத்துருக்கேன் என்று சொல்லி, நாம் இந்த உலகத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.